தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இப்படி இன்றைய தினம் 33ஆம் நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, இன்றைக்கு ஐயா தோமுசி ரகுநாதனுடைய கதை ஆள வந்தான். இந்த கதையை ஒவ்வொரு நாளும் பின்னூட்டத்தால் ஆளுகின்ற நம்முடைய ஐயா முனைவர் சு மகாராஜன் ஐயா இணைந்திருக்கிறார். சென்னை மன்னிவாக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தமிழ் துறையினுடைய பேராசிரியர் முனைவர் சு மகாராஜன் ஐயா நம்மோடு இணைந்திருப்பதில் நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, காரணம் நம்மோடு அவர் இணைந்ததிலிருந்து, அவருடைய முதல் உரையை கேட்டதிலிருந்து நாம் அவர் மீது இருந்த அன்பின் மிகுதி கூடுதலாகவே இருக்கிறது. காரணம், இலக்கியத்தை முழுமையாக புரிந்து இலக்கியத்தை வெளிப்படுத்துகிற அந்த பாங்கு அறிந்து இலக்கண இலக்கியங்களை முறையாக உள்மனிதில் நிலைநிறுத்தி கருத்துக்களை வெளிப்படுத்துகிற மிகப்பெரிய ஆளுமை அருமை ஐயா முனைவர் சு மகாராஜன் ஐயா அவர்கள். நம்முடைய நிகழ்ச்சியில அடிக்கடி அவர் மட்டும் கலந்துக்க மாட்டார். அவர் பொண்ணும் இடையில இடையில வந்து இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு அவங்களுடைய பின்னூட்டமும் இடையில இருக்கும். இருக்கான்னு நினைக்கிற பக்கத்துல, ஏன்னா நீங்க இருந்தா அவங்க பக்கத்துல இருப்பாங்க. இருக்காங்க உள்ள இருக்காங்க. ஆமா, குடும்பத்தோடு அடுத்த தலைமுறைக்கும் இந்த முக்கியத்துவத்தை உணர்த்துகிற நம்முடைய ஆளுமை இணைந்திருக்கிறார். மகாராஜன் ஐயாவிடம் நாம் நேற்றே நம்முடைய முனைவர் முருகேஸ்வரி அம்மா அவர்கள் நேற்றே தேதியை மாற்ற சொல்லிவிட்டார்கள். ஆனால் நம்முடைய நெருக்கடி வேலைப்பளு இன்று மதியம் இல்ல சரியா மதியம் சொல்ல மாலை ஒரு 4 மணிக்கு தான் முனைவர் மகாராஜன் ஐயாவிடம் கேட்டோம். ஏன்னா முனைவர் முருகேஸ்வரி அம்மான்னு இன்னைக்கு அழைப்புதெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் ஐயோ நம்ம சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு அடுத்தடுத்து ஏற்பாடு பண்ணி யாரை தொடர்பு கொள்றதுன்னா மகாராஜன் ஐயாட்ட கேட்டு மகாராஜனை உடனே எந்த எதுவும் சொல்லாம ஐயா நான் பேசிடுவேன் அப்படின்ட்டு அப்படி நம்மோடு பயணித்திருக்கக்கூடிய முனைவர் மகாராஜன் ஐயா பல்வேறு கருத்தரங்குகள் பயிலரங்கங்களில் தலைமையாளராக பயிற்றுனராக ஒருங்கிணைப்பாளராக பயணித்திருந்தாலும் ஆய்வு இதழ்களில் தொடர்ந்து எழுதி வரக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை. அப்படிப்பட்ட ஆளுமை நம்மோடு ஐயா. அதை காட்டில இன்னொரு ஒரு மகிழ்ச்சி, ஐயா நான் சென்னையில கலை இலக்கிய பெருமன்றத்துல சேரணும், எந்த பகுதியில சேரணும் அப்படின்னு அவங்க முகவரியெல்லாம் அனுப்பிட்டாங்க. ஆனா உண்மையிலே சொல்லுகிறேன், நான் இன்னும் யார்ட்டையும் தொடர்பு கொள்ளல. 2 நாளில் அதற்காக தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தோடு இணைந்து செயல்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்குவோம் என்கிற நல்ல செய்தியோடு, தோழமையே ஆளவந்தான் என்கிற தோமுசி ஐயாவுடைய சிறுகதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தோழமைகள் அனைவருக்கும் ஐயா சவுண்ட் கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தோழமைகள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை பத்தி கூறணும்னா, நாளும் ஒரு அதிகாரம் என்ற ஒரு தொடர் மூலமா தான் நான் முதலா பயணிச்சேன். படை செருக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசினேன். அதையே வந்து ஆய்வு கட்டுரையா வந்து திண்டுக்கல்ல இருக்கிற காந்தி கிராம பல்கலைக்கழகத்துல வந்து அதை ஆய்வு கட்டுரையா நான் எடுத்து சமர்ப்பித்தேன். சங்க இலக்கியமும் படைச்செருக்கும் சங்க இலக்கியமும் அப்படிங்கிற தலைப்புல நான் வந்து ஆய்வு கட்டுரையா சமர்ப்பித்தேன். அதோட ஒரு தனி சிறப்பு என்னன்னா, அங்க அறம் ஐயா வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தாளர் வந்து அறம் ஐயா வந்திருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாவே இருந்தது. நான் ஐயா கிட்ட கூட பேசினேன். அதோடைய தொடர்ச்சியா வந்து இப்போ சமீபத்துல வந்து குரல் கற்று குறை களைவோம் அப்படிங்கிற தலைப்புல வந்து சவிதா சென்னை பல்கலைக்கழகத்துல நான் பேசிட்டு வந்தேன். அந்த வாய்ப்பு ஐயா செல்வ கணபதி ஐயா வந்து என்னை அழைத்தார். நீங்கள் வந்து பேசுங்கள்னு. ரொம்ப அதற்கான நன்றியை நான் இந்த தருணத்துல தெரிஞ்சுக்கிடுவேன். அதே மாதிரி இதுல மாபெரும் ஆளுமைகள் ஐயா அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாள் தொகுக்கிறதுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்குங்கன்னு நான் நிறைய தடவை வந்து உணர்ந்திருக்கேன். ஏன்னா நானே சில சமயங்கள்ல வந்து
வந்து நிகழ்ச்சிக்கு வரணும்னு நினைப்பேன். அந்த நேரத்துக்கு வந்து சரியா வர முடியாது. ஆனா நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறது பெரிய சிரமமான ஒரு விஷயம். அத தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க ஐயா முருகன் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிப்பதோடு, இதனுடைய அமைப்புக்கு வந்து ஒருங்கிணைத்துக்க ஐயா மருத்துவர் அறம் மற்றும் ரேவதி அம்மா, அரச்செல்வி அம்மா, ஆஹ் நம்மளுடைய ஒரு இளைஞர் அப்படின்னு தான் சொல்லணும். சிவசுப்பிரமணிய ஐயா எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவர்கிட்ட இருக்க ஐயா கிட்ட இருக்கிற அந்த சுறுசுறுப்பை பார்த்தாலே வந்து நமக்கே ரொம்ப இதா இருக்கும். இடையில வந்து அப்படியே பேச்சாளர்கள் பேசக்கூடிய அந்த வரிகளை கோர்வையாக எடுத்துக்கொண்டு அழகாக வந்து பின்னோட்ட ஐயா சிவசுப்பிரமணிய ஐயா வழங்குவாங்க. இப்படி மாபெரும் ஆளுமை இருக்கக்கூடிய இந்த தருணத்துல வந்து எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தமே பெரிய பாக்கியமா இருந்தேன். இந்த சிறுகதை வந்து ஒரு அழகான சிறுகதை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு புதுமை பித்தன் இது நம்ம தோமுசி ஐயாவுடைய ஒரு கவிதையோட துவங்கலாம் நினைக்கிறேன். அறிவெளி கொண்டு நான் வருவேன், காணும் அண்ட சராசரம் அனைத்தையும் மாந்தர் இருகரம் அதனுள் வசப்பட தருவேன், ஈசருக்கு நிகராய் மனிதனை புரிவேன் அப்படின்னு ஐயா பேசக்கூடிய ஒரு கவிதை. இந்த ஆள வந்தான் அப்படிங்கிற கதை பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு முன்னாடி 1947லயே ஐயா தோமுசி ரகுநாதன் ஐயா அவர்கள் வந்து வெளியேறு இயக்கத்துல வந்து கலந்துகிட்டு இருக்காரு. மாணவர் போராட்டத்துல தலைமை வைத்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு படைப்பாளி, நவீன இலக்கியத்தின் முன்னோடி, தமிழ் முற்போக்கு இலக்கிய முன்னோடியாகவும் தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்ம இன்று நம்ம பேச வைத்துக் கொண்டிருக்க ஒரு சிறந்த படைப்பாளி ஐயா தோமுசி ரகுநாதன் ஐயா தனக்கு குடும்பத்துல கிடைச்ச சொத்துடைய பங்கு கூட தன்னுடைய இதழுக்காக வந்து பங்கிட்டவர். நெல்லை சீமையில் பாத்தீங்கன்னா பாரதி, புதுமை பித்தன் இவர்களுடைய தொடர்ச்சியா இயங்கிய ஒரு நல்ல படைப்பாளி ஐயா தோமுசி ரகுநாதன் அவர்களின் கதைகளை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தமை கருதி பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆள வந்தான் அப்படிங்கிற ஒரு கதையை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு கதை. இதுல முதல் காட்சின்னு பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டத்தை வந்து மக்கள் கோஷம் விடக்கூடிய ஒரு ஒரு முதல் பகுதியை அமைச்சிருப்பாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அனவரத விநாயக பிள்ளை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா அரியநாயகிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த விநாயக பிள்ளையுடைய மகள் கோமதி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அப்புறம் இந்த விநாயக பிள்ளையுடைய பேரன், அதாவது கோமதிங்கிற கதாபாத்திரத்துடைய மகன், அவன் பேரு வந்து ராசையா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அடுத்து இந்த விநாயக பிள்ளை கிட்ட வேலை பார்த்த விநாயக பிள்ளைக்கு தெரிஞ்ச முருவாயி, அதாவது முருகாயி அப்படிங்கிறத அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முருவாயி அப்படிங்கிற அந்த வட்டார வழக்குல வந்து அழைச்சிருக்காங்க. அவங்களுடைய தாயார் பேரு சந்தனத்தின் மகள் தான் அந்த முருவாயிங்கிற கதாபாத்திரம். அப்புறம் இதுல இன்னொரு கதாபாத்திரம்னா ஒரு வண்டிக்காரன் வேலு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வராரு. அப்புறம் மருத்துவர் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் வராரு இடையில. இன்னொரு இதுல செய்தினா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அப்படிங்கிற ரெண்டு அமைப்பு பத்திய செய்தியை அந்த காலத்துல இப்படி இருந்தாங்க அப்படிங்கிற இந்த கதையில நம்ம அறிஞ்சுக்கிட முடியுது. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பேரணின்னு வைங்களேன், கள்ள மார்க்கெட் ஒழிய, பதுக்கல் காரணி சிறையில் அடை என்றெல்லாம் தொண்டை கிளிய கோஷமிட்டு கொண்டு ஒரு ஊர்வலம் செல்லுது. இந்த ஊர்வலம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி சுதந்திரம் வந்த 10 தினங்கள் கூட ஆகல. அந்த சமயத்தில் தான் அந்த பேரணி வந்து இத கோஷமிட்டு போறாங்க. இது நெல்லை ஜில்லாவில் பட்டினி பட்டாளம் திரண்டு விட்டது அப்படின்னு இந்த கதையில சொல்றாங்க. ஊரிலே பல ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை. ரேஷன் கடைக்காரர்கள் கடையை திறந்து வைத்துக் கொண்டு விரட்ட தயாரா இல்லை. வயிற்றுக்கு உத்தரவாதம் அளித்த ரேஷன் கார்டுகள் வழியிழந்து விட்டன. பஞ்சம் பல்லை இழுத்துக் கொண்டு பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை ஆற்றங்கரையிலே பஞ்சம் அப்படின்னு முதல் பகுதியே பாத்தீங்கன்னா அந்த கதையோட தொடக்கத்திலேயே ஒரு ஒரு சின்ன ஊர்வலம். அது எதுனா பஞ்ச போராட்டமா
இந்த கதையில தொடங்குது. பஞ்சம், பசி இந்த 2யும் மையமாக்கி தான் அந்த கடையே தொடங்குது. அதுல ரேஷன் கடைய வந்து அங்கதம் செய்தாரு. பகடின்னு சொல்லுவோம். ஆ அத பாத்தீங்கன்னா, ரேஷன் கடைய பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது "ஈ விரட்ட தயாரா இல்லை" அப்படிங்கிற வயிற்றுக்கு உத்தரவாதம் அளித்த ரேஷன் கார்டுகள் வழி இழந்து விட்டன. பஞ்சம் பல்லிழித்தது அப்படின்னு இந்த ரேஷன் கடைய வந்து அழகா வந்து தன்னுடைய கதைகள வந்து பகடி செய்வாரு. தோமுசி ரகுநாதன் ஐயா அவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, திரும்பவும் பாருங்க. "கள்ள மார்க்கெட் ஒழிக பதுக்கல்காரனை சிறையிலிட" அப்படிங்கிற கோஷம் வருது. இது யாரு இந்த கோஷம் விட்ட உடனே திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்வலம் அப்படியே பைய நகர்ந்து வருது. அது யாரு வீட்டு பக்கமா செல்லுதுன்னா, அனவரத விநாயக பிள்ளை ஐயாவுடைய வீட்டு பக்கத்துல அந்த கதாபாத்திரம் வீட்டு பக்கத்துல என்ன செய்யுதுன்னா, அப்படி பயணித்து போறாங்க. அந்த பட்டினி பட்டாளத்தின் குரல் உச்சத்தை அடைந்தது. உரக்க கோஷமிட்டு அவர் வீட்டு நடையில் காரி உமிழ்ந்து விட்டு சென்றார்கள். அந்த கோஷமிட்டவங்க என்ன பண்றாங்க? "கள்ள மார்க்கெட் ஒழிக பதுக்கல்காரனை சிறையில் அடை" அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த விநாயக பிள்ளையுடைய இருக்கக்கூடிய அந்த பகுதியை நகர்ந்து போறாங்க. போகையில அதுல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அவர் வீட்டு வாசல்லயே காரி உமிழ்ந்து விட்டு சென்று விடுகிறார். அந்த வீட்டுடைய முற்றத்தில் யார் இருக்கான்னா, விநாயகம் பிள்ளை வந்து என்ன பண்றாரு, முற்றத்துல ஒரு சுருட்ட வந்து இழுத்து குடிச்ச வண்ணம் இருக்காரு. ஒரு இழுத்து குடிக்காரு பாருங்க. "உள்விட்டு முற்றத்திலே ஈசி சேரில் சாய்ந்து கொண்டு பக் பக்கென்ற மணிலா சுருட்டை இழுத்துக் கொண்டிருந்த பிள்ளையவர்களின் காதிலும் அந்த கோஷங்கள் விழுந்தன. சுருட்டை கவ்வியிருந்த உதட்டு கோணத்தில் ஒரு விகாரமான புன்னகை சிரிப்பு வதங்கியது. இந்த கோஷம் விட்டுட்டு போறவங்க விநாயகர் பிள்ளையுடைய வீட்டு வாசல்ல காரி உமிழ்ந்து விட்டு போறாங்க. இந்த கோஷத்தை கேட்ட அவரு ஒரு சுருட்ட குடித்த வண்ணம் மனசுக்குள்ளேயே ஒரு விகாரமான ஒரு புன்னகை சிரிப்பு என்ன செய்தாரு, சிரிச்சுக்கிட்டு இருக்காரு விநாயகர் பிள்ளை. அப்புறம் தன்னுடைய மனசுக்குள்ளேயே பேசுகிறது, "சாவுறதுக்கு பள்ளிவாசல் இல்லாத பயலுக, நாய்களுக்கு குலைக்கத்தான் தெரியும்" என்று தமக்குள் என்ன செய்றாரு, முணங்கிக் கொள்கிறார். யாரு? இந்த விநாயகர் பிள்ளை கதாபாத்திரம் என்ன பண்ணுதாருன்னா, "சாவுறதுக்கு பள்ளிவாசல் இல்லாத பயலுக, நாய்களுக்கு குலைக்கத்தான் தெரியும்" என்று தமக்குள் முணங்கிக் கொண்டார்கள். இந்த இடத்துல ஒரு வர்ணனையை வைக்காரு தோமுசி ரகுநாதன் ஐயா. அவருடைய எண்ணத்திலே இடி விழுந்தது மாதிரி வழுக்கி விழுந்த உச்சந்தலையிலே ஒரு சொட்டு மழை தண்ணீர் விழுந்தது, இடியும் இடித்தது. இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த விநாயகர் பிள்ளை அப்படிங்கிற கதாபாத்திரம்னா இந்த கதையில கொஞ்சம் விவசாய நெல்களை வந்து பதுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருக்காரு. அதற்கு எதிர்வினை ஆக்கக்கூடிய அந்த ஊர்வலத்தை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுவதோட அந்த செய்திய வந்து இவருக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற செய்தியை தான் சொல்ற மாதிரி இந்த வர்ணனை அமைஞ்சிருக்கு. அவருடைய எண்ணத்திலே இடி விழுந்தது மாதிரி வழுக்கை விழுந்தது, உச்சந்தலையிலே ஒரு சொட்டு மழை தண்ணீர் விழுந்தது, இடியும் இடித்தது. இது வந்து அவரே ஒரு பதுக்கல்காரர். அவருக்கு சொல்ற மாதிரிதான் அந்த செய்தியை வந்து கொஞ்சம் வர்ணனையில வந்து தோமுசி ரகுநாதன் ஐயா வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க. "வானத்தை அண்ணாந்து பார்த்தார். சூழலுக்கு ஏற்ற கருமேகங்கள் கூடி குமுறி கருத்து கொண்டிருந்தன. மழைக்கு ஆரம்பமாக ஒன்று ஒன்று 2 துளிகளும் விழுந்தன" அப்படின்னு சொல்லுவாரு. கதையை நகர்த்திட்டு போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கதையில வந்து அதுக்கு பாருங்க உடனே அந்த கோஷம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பாக்காரு. உடனே அந்த முற்றத்துல இருந்தவர் என்ன பண்ணாருன்னா, எழுந்து தரிசாவுக்கு போனார். அதாவது தார்சான்னு சொல்லுவோம் நம்ம. தரிசாவுக்கு சென்று சாய்ந்து கொண்டார் அப்படின்னு கதையில சொல்றாங்க. அப்புறம் மழை வார மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவன் அந்த சமயத்துல பார்த்தோன்னா அந்த மழை வரக்கூடிய நேரத்துல அவனுடைய பேரன் சொன்னேன் ராசியாங்கிற கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் வர தாமதம் ஆகிருது. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, கொஞ்சம் தன்னுடைய பேரன் தான் என்னன்னா, இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரம் ராசியாங்கிற கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா, இவருக்கு ஆண் வாரிசே கிடையாது.
இந்த விநாயகர் பிள்ளை கதாபாத்திரத்துக்கு ஆண் வாரிசே கிடையாது. பேரன் தான் வந்து அடுத்த ஆண் வாரிசு. அந்த ஆண் வாரிசா இருக்கக்கூடிய பேரன் யாருன்னா கோமதியோடைய பையன். கோமதிங்கிற தன்னுடைய மகளுடைய பையன் தான் அந்த ராசையாங்கிற கதாபாத்திரம். இந்த ராசையாங்கிற கதாபாத்திரம் என்ன பண்றான்? பள்ளிக்கூடம் போறான். பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுது. அத சொல்லக்கூடிய செய்திய பாருங்க. உடனே முற்றத்தை விட்டு எழுந்து தரிசாவுக்கு சென்று சாய்ந்து கொண்டார். மழை வார மாதிரி இருக்கே, இன்னும் ராசையா பள்ளிக்கூடத்துல இருந்து வர காணமே. இந்த வேலு பையனும் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான். இல்லாட்டி அவனையாவது போய் பார்த்துட்டு வர சொல்லலாம் என்று எண்ணியவாறு கண்ணை ஏற சொருகி நாக்கில் கூடி நின்ற புகையிலையின் சுவாரஸ்ய கசப்பை அனுபவித்துக் கொண்டிருந்தார். ராச விநாயக பிள்ளை என்ன செய்தாரு, தான் பேரன் வரல, பேரன் வரலையே அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தப்படுவதோடு தான்கிட்ட வேலை பார்க்கிற அந்த வேலு பையனை வந்தாருன்னா கூட்டிட்டு வரலாம் சொல்லலாமே அப்படின்னு சிந்தனை செய்தாரு. அது எப்படின்னா, அந்த கசப்பான புகையின் சுருட்டையுடைய சுவாரஸ்யத்தை ரசித்த வண்ணம் இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கதையில அடுத்த பார்ட் என்ன வருதுன்னா, விநாயக பிள்ளையுடைய தகுதி. அவர் எப்படிப்பட்ட ஆள் நபர் அப்படிங்கக்கூடிய செய்தியை சொல்லாரு. அவர் பாத்தீங்கன்னா, அனைவரத விநாயக பிள்ளை திருநெல்வேலி சைவ வேளாள பிள்ளைமார்களில் செயலும் செல்வமும் மிக்கவர். அவருடைய வசதியை பத்தி இந்த கதையில சொல்றாங்க. அனவரத விநாயக பெருமானாகவே செழித்து வளரும் ஆரோக்கிய திடகாத்திரம் உடையவர். வீடு வாசல் முதலிய சொத்துக்கள் போக அம்பாசமுத்திரம் சராகத்தில் நிறைய நிலப்புலன்களும் உண்டு. கன்னடியன் காலின் முதல் பாசன பயிர் ஆனதால் தீவு என்பதை அறியாத வயல்கள் அவை. அதாவது வந்து இவருக்கு சொத்து இங்க மட்டும் இல்ல, அது சைவ வேளாளர் பிள்ளைமார்கள்லயே வந்து ரொம்ப செல்வ செழிப்பு மிக்கவரா இருக்காரு. நல்ல ஆரோக்கியமுடையவரா இருக்காரு இந்த கதாபாத்திரம், இந்த விநாயகர் பிள்ளை கதாபாத்திரம். வீடு வாசல் சொத்துகள் போக அம்பாசமுத்திரத்திலையும் பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய நிலங்கள் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நீர்நிலையை ஒட்டிய நிலம். அதான் சொல்றாரு, எந்த தீங்கும் ஏற்படாத வகையில வயல்கள் அவருக்கு வந்து அந்த மனிதருக்கு அங்க இருக்கு. அதே மாதிரி தாங்கிட்ட விளையக்கூடிய நெற்களை வந்து பாத்தீங்கன்னா நெல் விளைச்சலை வந்து அரசாங்கத்துக்கு கணக்கு காமிக்காம அதை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இந்த விநாயகர் பிள்ளை கதாபாத்திரம் இருக்காரு. அதே மாதிரி அந்த காலத்துல வந்து பிராமணர்களுடைய அனுதாபியமாகவும் இவர் இருக்காரு. அனுதாபியமாக இருக்கிறாரு இந்த விநாயகர்ல. அதே மாதிரி சிறைவாசம், தடியடி, தண்டனைகள் இனிமேல் கிடையாது என்ற தைரியம் வந்து அவருக்கு வந்த காலத்துல என்ன பண்ணுதாருன்னா, வங்காள சக்கை வங்காள சாக்கை கதர் உடைய என்ன பண்ணுதாரு அணிஞ்சுக்கலாரு. கதர் உடைய அணிஞ்சிட்டு, அதாவது பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி இவரே ஒரு பதுக்கல்காரரு. ஆனாலும் கதர் உடைய தான் மேல அணிந்துகிட்டு தன்னை ஒரு நல்ல நபரா சமூகத்துல காட்டிக்கிற மாதிரி இந்த கதையில சொல்றாங்க. அதோட மட்டும் இல்ல, தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் பழித்த வங்காள சாக்கை கதிரை உடுத்த ஆரம்பித்ததோடு தமது வீட்டில் வில்வண்டியிலும் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தூய கதராடை அவருடைய நடவடிக்கைகளுக்கு சரியான திரையாக பயன்பட்டது. கதராடையை உடுத்திச்சலும் பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி கதராடையை உடுத்தி தன்னை ஒரு நல்ல ஒரு சமூகத்துல ஒரு சிறந்த நபராக காமிச்சுக்கிட்டாரு. ஒரு சுதந்திர போராடி ஏற்கனவே ஆரம்பத்திலேயே வந்து சுதந்திர போராட்ட தியாகியா கூட இவரு காமிச்சுக்கிற மாதிரி தான் இந்த கதையில வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சர்க்காரை ஏமாற்றக்கூடிய ஒரு நபரா இருக்க இந்த நபர் பாத்தீங்கன்னா, சர்க்கார் அதிகாரிகளிடம் ஒரு மணி தானியம் கூட இல்லை என்று கை விரித்தவர்களில் அவரும் ஒருவர். எனினும் ஊரில் மட்டும் அவர் வீட்டுக்குள் நிலவரை ஒன்று கட்டி மூட்டை மூட்டையாக அடுக்கி வைத்திருக்கிறார் என்பது எல்லோருக்கும் பரிமாறிக்கொள்ளும் பகிரங்க ரகசியம். நெல் மூட்டையை ஏற்கனவே ஆரம்பத்துல நான் சொன்னேன். இந்த விநாயகர் பிள்ளை கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா, விளையக்கூடிய நெல்லெல்லாம் தன்னுடைய வீட்டுல பதுக்கி வச்சுக்கிட்டாரு. ஆனா ஒரு சைடு பஞ்சம் ஏற்படுது, மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விநாயகர் பிள்ளை கதாபாத்திரம் மட்டும் என்ன பண்றாருன்னா, நெல் மூட்டைகள்லாம் பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நபராவே இந்த கதையில திரும்ப திரும்ப பேசப்படுறாரு. அதே மாதிரி இந்த ஆண் வாரிசு பத்திய செய்தியை சொல்றாங்க. ஆண் வாரிசு இவருக்கு கிடையாது.
அவருடைய செல்ல பேரன் தான் அந்த அந்த அவருடைய சொத்துக்கு அனைத்துக்கும் ஒரு முதன்மையான நபரா இருக்கான். அந்த செய்தியை அவங்க சொல்றாரு பாருங்க. ராசியா அவருடைய செல்ல பேரன். அதன் வாரிசு அற்றவாறாதலால் அவருக்கு வாரிசு கிடையாது. அவருடைய மகள் கோமதியின் பிள்ளையான ராசியா தான் அவருடைய சொத்தை ஆள பிறந்தவனாக இருந்தான். தாயும் தந்தையும் அரியநாயகபுரத்தில் இருந்தாலும் ராசையா தாத்தா வீட்டிலே தான் வளர்ந்து வந்தான். விநாயக பிள்ளைக்கு பேரன் மேல் ஆவார ரொம்ப மிகுந்த பாசம் அப்படின்னு இந்த கதையில சொல்றாங்க. தாத்தாவும் பேரனும் ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இதுல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மழை மழையும் நின்றுடுது. அந்த கதையில வரக்கூடிய மழை பெய்து பையன் பள்ளிக்கூடம் போன பையன் வராம போயிருதான். வேலு அப்படிங்கிற கதாபாத்திரத்தை அழைச்சிட்டு வர சொல்லலாம்னு நினைக்காரு. அவனும் அந்த இடத்துல எல்லாம் போயிருதான். திரும்ப ராசையாங்கிற பேரன் கதாபாத்திரம் மழை நின்னதுக்கு அப்புறம் வராரு. அந்த ராசியாவுக்கும் இந்த பேரனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடலை கதையில பதிவு செய்தார் பாருங்க. மழை தணிந்தது. தூற்றலாக மாறும் வேலை ராசியா பைக்குட்டையை தலைமேல் வைத்து கொண்டு உடம்பெல்லாம் நீர் சொட்ட சொட்ட படியேறி வந்தான். மலையிலே நனைந்து வந்தாலும் வீடு வந்துட்டான். வீடு வந்துட்டான்னு சொல்லுவான். அது வீடு வந்துட்டான் என்ற திருப்தியோடு அவனை பார்த்தாரு. ஏடா இப்படி நனைஞ்சுக்கிட்டு வர, எங்கேயாவது நின்று வந்த அண்ணன் என்று கேட்டுக்கொண்டே அவனுடைய நிக்கரை கலற்றினார். அப்ப அவனுடைய உடைய கலத்துறாரு. நின்னுதான் வந்தேன், ஆனா நின்ன இடத்துல மழை கொட்டிடுச்சு என்றான் பேரன். சரி சரி, வீட்டுக்குள்ளே ஆட்சி இருக்கா, போய் துணி வாங்கிட்டு வா என்று கூறிவிட்டு அவன் உடம்பு முழுவதையும் நன்றாக துவட்டி விட்டார் ராசையா. வீட்டுக்குள் போய் சட்டையை மாட்டிக்கொண்டு வந்தான். வந்தவன் தாத்தாவோடு உற்சாகமாக பேச ஆரம்பித்து விட்டான். அப்பாலேயே வந்திருப்பான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மழை ஏன் என்னால வர முடியல அப்படிங்கிறத சொல்றான் பாருங்க. இங்கதான் அந்த கதையுடைய கதாபாத்திரமான இந்த ராசையா கதாபாத்திரம் வந்து ஒரு கம்யூனிஸ்டுக்கான தத்துவத்தை வந்து இந்த கதையில சொன்னார். ஒரு பொது உடைமை சிந்தனை வந்து இந்த ராசையாங்கிற கதாபாத்திரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய செய்தியை இந்த இந்த தொடருக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கதையில பார்க்க முடியுது. ஆனா சந்தி பிள்ளையார் கோயில் பக்கம் ஒரே ஊர்வலம் போச்சு, நீ அதோட போனியா அப்படின்னு தாத்தா கேட்காரு என்று செல்ல கோபத்தோட அதட்டினார். கிழவர் ஆமா, அந்த பையன் சொல்றான் ஆமா என்று தைரியமாக தாத்தா கிட்ட பதில் சொல்றான். தனங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அரிசி இல்லையா, பட்டினி கிடைக்காங்களா, ஊரிலே அரிசி இல்லையா தாத்தா, நெசமாவே நம்ம ஊர்ல அரிசி இல்லையா தாத்தா என்று அந்த பையன் தாத்தா கிட்ட கேட்காம, இங்கதான் பொது உடைமை சிந்தனைக்கு அந்த பையன் கதாபாத்திரம் இந்த கதையில வருது. ஆமாடா கண்ணு, தாத்தா பதில் சொல்லுவாரு. ஆமாடா கண்ணு, இருந்த அரிசி எல்லாம் காலியா போச்சு, அதனாலதான் அவனுக்கு எல்லாம் இப்படி பட்டினி பட்டினின்னு கத்துறானுங்க. அப்படின்னா நாம கூட பட்டினி கிடக்கணுமே தாத்தா. நாம ஏடா பட்டினி கிடக்கணும், நமக்குத்தான் அரிசி இருக்க, நமக்கு மாத்திரம் எங்கிருந்து தாத்தா அரிசி வருது அப்படின்னு இங்கதான் அந்த பையனை வந்து இந்த பொது உடைமை சிந்தனைக்கான கருத்து தளத்தை வந்து அந்த பையன் கதாபாத்திரம் ராசையா கதாபாத்திரம் மூலமா சோமுசி ரகுநாதன் வந்து இந்த கதையை அப்படியே கொஞ்சம் திசை திருப்புதாரு. அதாவது உடனே பேரனுக்கு ஒரு கதையை சொல்லி, அதாவது நம்ம ஏதாவது வந்து மறைக்கணும்னா என்ன சொல்லுவோம், ஒரு சாக்கு போக்கான செய்திகளை சொல்லுவோம். அதே மாதிரி இந்த விநாயக பிள்ளை கதாபாத்திரம் வந்து தன்னுடைய பேரன் ராசையாவுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. ராசா, அன்னைக்கு ஒரு எறும்பு கதை சொன்னேன் பாரு, ஞாபகம் இருக்கா? எறும்பு மழை காலத்துக்கு முன்னாமே அரிசி குருணை எல்லாத்தையும் தன் புத்துக்குள்ளே சேர்த்து வச்சுக்கும். ஈ இருக்கே அது முழு சோம்பேறி, அது சேர்த்து வச்சுக்காது. நாமெல்லாம் எறும்பு மாதிரி, அவங்கெல்லாம் ஈ மாதிரி சும்மா காவலித்தனமா சுத்திட்டு திரிஞ்சு இப்போ அரிசி இல்லைன்னு கத்துறானுங்க என்று பதில் வந்து கொஞ்சம் விளக்குதாரு அந்த பையன்கிட்ட. அப்போ நீ எந்த புத்துல தாத்தா அரிசி வச்சிருக்க அப்படின்னு ஒரு பொது உடைமை சிந்தனை தளத்தோடு இந்த பேர கதாபாத்திரம் வந்து
தாத்தாவை பார்த்து சொல்லுவாரு. இது இந்த அங்கத வடிவம் பாருங்க. அப்ப நீ எந்த புத்துல தாத்தா அரிசி வச்சிருக்க அப்படின்னு தாத்தாவையே பகடி செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இந்த ராசையா கதாபாத்திரம் பேசுவாரு. அந்த ஆளுக்கு உடனே தாத்தாக்கு ஞாபகம் வந்துருது. விநாயகர் பிள்ளைக்கு வந்து ஞாபகம் வந்துருது. இளவருக்கு தமது நிலவரையின் ஞாபகம் வரவே உடம்பு புல்லரித்தது. இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு பிறகு சொல்லுதேன், நீ போய் ஆச்சி காப்பி போட்டுட்டு வச்சிருப்பா, அதை எடுத்து நீ குடிச்சிட்டு வா அப்படின்னு தாத்தா என்ன சொல்லுவா, சமாளித்துக் கொண்டு பிறகு சொல்லுதே, நீ போய் ஆச்சி காப்பி போட்டுட்டாளான்னு பார்த்துட்டு வா என்று அவனை மடியிலிருந்து இறக்கி விட்டார். பையன் வீட்டுக்குள் ஓடினார். இந்த பொது உடைமை சிந்தனைய வந்து இந்த ராசையா கதாபாத்திரம் கதையில் நடுக விதைச்சிட்டே வருவாரு. தாத்தாக்கே அதிர்ச்சி ஆகும். டேய் பையன் பேரன் இப்படிலாம் நம்மகிட்ட கேள்வி கேட்டானே, நம்மளே நெல்லு மூட்டையை வந்து வீட்டுல நம்ம தான் பதுக்கி வச்சிருக்கோம். ஒரு சைடு பஞ்சம் இருக்கு, இந்த சைடு நம்ம பதுக்கி வச்சிருக்கோம். பேரன் இப்படி ஒரு கேள்வி கேட்டான் அப்படிங்கிற செய்தி வந்து, அதாவது தாத்தாவுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கதாபாத்திரமா தான் அந்த ராசையா கதாபாத்திரத்தை பார்க்க முடியும். அடுத்து பாருங்க, பேரனை பத்தி தாத்தா சொல்லுவாரு. கொஞ்சம் சிந்திச்சு பேசுறாரு, சிந்தனையா பேசக்கூடிய ஒரு செய்தி. பிள்ளை நமது வழுக்கை கையை தலைய தடவி கொண்டு வெடிப்பயலா இருக்கானே. அந்த தாத்தா கதாபாத்திரம் என்ன பண்ணாரு, தன்னுடைய வழுக்க தலைய தடவிக்கிட்டு ரொம்ப வெடிப்பயலா இருக்கானே, இவனை எப்படியாவது வக்கீல் வேலைக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு இந்த தாத்தா கதாபாத்திரம். பேர இப்படி கேள்வி கேட்டதும் தாத்தா ரொம்ப கொஞ்சம் அச்சப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுதாரு. இப்படி எல்லாம் கேள்வி கேட்கானே அப்படின்னு தாத்தா கதாபாத்திரம் சிந்திக்காரு. ராசையா தனக்கும் தாத்தாவுக்கும் முறுக்கு காப்பியும் எடுத்து கொண்டு வந்து சேர்ந்தான். அடுத்து பேரப்பிள்ளையோடைய சுட்டித்தனத்தை ரசிச்சுக்கிட்டு தாத்தாவும் பேரனும் முறுக்கு கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் ஒரு வறுமையான அந்த சந்தானம்னு ஒரு கதாபாத்திரம் என்ன, அதாவது இந்த விநாயக பிள்ளைக்கு கிட்ட வேலை பார்த்தாங்களா அப்படிங்கிறது இந்த கதையில பதிவு பண்ணல. ஆனா சந்தானம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துடைய மகள் முருவாயி அப்படிங்கிற கதாபாத்திரம் இந்த விநாயக பிள்ளை வீட்டுக்கு வரா. முதலாளி யாரோ கூப்பிட்ட குரல் கேட்டு தலையை வாசல் நடைக்கு திருப்பினார் கிழவர். வாசல் நடையில் குப்பிய கையும் குறுக்கு உடம்புமாய் ஒருத்தி நின்றாள். இங்க பாருங்க, குப்பிய கையும் குறுக்கு உடம்புமாய் ஒருத்தி நின்றாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வறுமையின் அடையாளமா தான் அந்த இடத்துல வந்து ஐயா ரகுநாதன் சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். யாராது யாரது கண்களை தீட்டிக் கொண்டு கேட்டார். அப்புறம் அந்த முருகாயி பதில் சொல்லுதா விநாயகம் பிள்ளைக்கு, சந்தானத்தோட மகா முருகாயி என்று பணிவாக சொன்னால் வந்தாள். முருகாயா ஏன்டி அங்க ஏன் நிக்க, இப்படியே கிட்டவா என்று கூப்பிட்டார் கிழவர். அந்த பெண் முற்றத்துக்கு வந்து தூணை ஒட்டி நின்றார். கிழவர் அவளை கூர்ந்து நோக்கி கொண்டே கேட்டார், ஏட்டி சந்தானா சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு இந்த முருகாயை பார்த்து கேட்காரு. முருகாயோடைய அம்மா தான் இந்த சந்தானங்கிற கதாபாத்திரம். அப்போ சந்தானம் சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு என்ன கேட்காருன்னா அந்த விநாயக பிள்ளை கதாபாத்திரம் கேட்காரு. அவ படுக்கையிலே விழுந்ததுதான் மாசம் ஒண்ணாகுதே, அப்படியா, சரி, இந்த மலையில வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு இந்த விநாயக பிள்ளை கேட்காரு. வயிறு இருக்குதுல எசமா, வீட்டுல ஒரு அரிசி இல்ல, ஊர்ல கடைய பூட்டிட்டான், ரேஷன் எங்க வாயில மண்ணை போட்டுட்டான், வெறும் ரேஷன் கடை வச்சுக்கிட்டு நாக்க வலிச்சிட்டு வீட்டிலே உலையேத்த வழி இல்லை. என்னது, ரேஷன் கடை வச்சு ஒண்ணுமே இல்ல, ரேஷன் கடையால எந்த பயன்பாடும் இல்லை அப்படின்னு சொல்றான் இந்த முருகாய் கதாபாத்திரம். வீட்டுல உலையேத்த வழி இல்ல, அம்மைக்கு தொழுவு தண்ணி காய்ச்சி கொடுக்க அரிசி இல்ல, வறுமையை எவ்வளவு வறுமை இருக்கு அப்படிங்கிறத இந்த முருகாயி கதாபாத்திரம் மூலமா நம்ம தோமுசி ரகுநாதன் ஐயா வந்து அழகா சொல்லுவாரு. அங்க சந்தானா அப்படிங்கிற கதாபாத்திரக்கு சோறு பொங்கி கொடுக்கணும், சமைச்சு கொடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் கூட என்னது அரிசி இல்ல அப்படின்னு இந்த முருகாயை வந்து முருவாயிங்கிற கதாபாத்திரம் வந்து தோமுசி ரகுநாதன்
கதையில வந்து படம் பிடித்து காமிச்சாரு. அடுத்து பாருங்க, அப்ப விநாயக பிள்ளை கேட்டதுக்கு விநாயக பிள்ளை முருகாயி கதாபாத்திரம் கேட்டதுக்கு பதில் சொல்றாரு. இந்த ரேஷன் வந்த வேலை வச்சு உங்களுக்கும் எங்களுக்கும் சங்கடம். இது ஒளிஞ்சாதான் என்று சொன்னார் கிழவர். முருகாய்க்கு திரும்ப பதில் சொல்லிட்டு, அரிசி இல்லையா அப்போ நீ பட்டினியாவா கிடக்க என்று என்ன கேட்காரு, இந்த விநாயக பிள்ளை கேட்காரு. அரிசி இல்லையா அப்ப நீ பட்னியாவா கிடக்க என்று முருகாயை பார்த்து கேட்டார் ராசையா. அந்த அன்னைக்கு கேட்டார், விநாயக பிள்ளை கேட்டாரு. அப்போ வந்து பாருங்க, இன்னைக்கு ராத்திரியே உலையேத்தணும், பட்டினி தான் என்று பதில் அளித்து விட்டு, அதுக்குத்தான் முதலாளி வீடு தேடி வந்தேன், ஆச்சியம்மாளை கண்டு கேட்டேன், எல்லாம் ஐயா தான் கேட்கணும் அப்படின்னு ஆச்சியம்மா சொல்லிட்டாங்க என்று கூறி கையை பிசைந்தாள் முருகாய். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடுனாலே வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஊர்ல வந்து ஒரு கிராமத்திலேயே ஒரு பெரிய நபர் தான் அந்த வீட்டுக்காரம்மா பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்க ஆச்சியம்மாள் கதாபாத்திரமும் எடுத்துக்காங்கன்னா, ஐயா கிட்ட கேளு, பஞ்சம், இந்த பஞ்சத்துல அரிசி கேட்டு வந்திருக்கா, அதுக்கு கூட இந்த ஆச்சியம்மாள் கதாபாத்திரம் என்ன சொல்றான்னா, ஐயா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் விநாயகர் பிள்ளை இங்கே எதுவுள்ள அரிசி என்று கிழவர் வெடுக்கென்று பதில் கொடுத்தார். அப்பதான் நம்ம பேரன் வரான், அதாவது பொது உடைமை சிந்தனையாளர் ராசையா ஒரு கேள்விக்காரு. சின்ன பையன் தான், பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பையன். ஆனா கேள்வி என்ன தாத்தா, நீ தான் புத்துக்குள்ள அரிசி வச்சிருக்கிய அப்படின்னு தாத்தாவை பார்த்து திருப்பி கேட்கிறான். தாத்தா பதுக்கி வச்சிருக்க விஷயத்த பேரன் வந்து சொல்றான். ஏன்னா அந்த அந்த பையன் வந்து இந்த அரிசி இந்த அவனை வந்து கதையோட ஆரம்பத்திலயும் சரி, வரக்கூடிய செய்திகள் போராட்டம் பஞ்சத்துல ஆஹ் பஞ்சத்தோடைய போராட்டம் அவனை ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த கதை நெடுக்க வந்து அவன் வந்து பொது உடைமை சிந்தனையாளராக தான் அந்த கதையில வாழ்வான். பஞ்சத்துடைய தாக்கம் அவனுக்குள்ள, மக்கள் போராட சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம போராடக்கூடிய அந்த நிகழ்வு அவனை ஏதோ ஒரு வகையில பாதிச்சிருது. இங்க அரிசி கேட்டு வர முருகாய்க்கு தாத்தா அரிசி இல்லைன்னு சொன்னதும், என்ன தாத்தா நீதான் புத்துக்குள்ள அரிசி வச்சிருக்கிய அப்படி என்றான் பேரன். போடா, அது நம்ம சாப்பாட்டுக்கு இருக்கு என்று மடக்கி விட்டு விவரம் தெரியாத புள்ள என்று மனசுக்குள் முணங்கி கொண்டார். அப்போ பையன் அப்படியே வந்து திசை திருப்பி, வெளிப்படையா பையனை திட்ட முடியாது, இருந்தாலும் மனசுக்குள்ளேயே முணங்கிக்கிறாரு. அப்புறம் முருகாய்ங்கிற கதாபாத்திரம், ஐயா நான் பணம் வச்சிருக்கிறேன், அந்த பணத்துக்காக அரிசி தாங்க, நீங்க ஒண்ணு சும்மா தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. நீங்கள் தான் எப்படியாவது வழி பண்ணணும், கையோட பணம் கொண்டு வந்திருக்கேன், ஒண்ணுக்கு அரையானாலும் பாதகம் இல்லைல்ல. கிழவருக்கு வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து அரிசி வாங்க போறானதும் கொஞ்சம் மனசுக்குள்ள வந்து கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலும், அப்புறம் கிழவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளைக்கும் ரூபாய்க்கு 3/4 படி, ரூபாய்க்கு அரைப்படி, ரூபாய்க்கு 1/4 படி அப்படின்னு பஞ்சம் ஏற்பட ஏற்பட இந்த அரிசியோடைய விலையும் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற பேராசை வந்து இந்த விநாயக பிள்ளை கதாபாத்திரத்துக்கு வருது. அதே மாதிரி மேலகரத்துல இருந்து ஒரு கதாபாத்திரம் வர்றாரு, அவர்கிட்ட என்ன செய்தாரு, கொஞ்சம் அரிசியை வந்து பதுக்கி வித்திருந்தாரு. அப்புறம் சந்தானத்தின் மகள் முருகாயை திரும்ப வந்து கேட்டா, நீ அப்புறம் வாமா அப்படின்னு சொல்லிடுறா. முதலாளி யாரோ கூப்பிட்டு வந்த குரல் கேட்டு தலையை வாசல் நடைக்கு திருப்பினார் கிழவர். வாசல் நடையில் கூப்பிய கையும், சாரி மன்னிக்கவும் வரோம். அப்புறம் அரிசி கேட்கிறாங்க. அரிசி கேட்டதும் விநாயக பிள்ளைக்கு வந்து அரிசி கொடுக்க மறுத்திருந்தாரு. அப்புறம் அந்த பதுக்கல் பண்ணி பக்கத்து ஊர் கிராமத்தை சேர்ந்த உங்களுக்கு வந்து அரிசியை விற்பனையும் செஞ்சிருந்தாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, நீ சாயங்காலமா வாமா, மாலை நேரத்துல வா, உனக்கு நான் அரிசி தரேன்னு சொல்லி அப்படியே மலிப்பு அனுப்பிடுறது. இவளுக்கு ஒருபடி அரிசி கொடுத்தோம்னா நம்ம வந்து பதுக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நாம மாட்டிக்கிடுவோமோ அப்படிங்கிற அச்சம் வந்து இந்த விநாயக பிள்ளைக்கு ஏற்படுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த மலையில இந்த முருகாய்ங்கிற கதாபாத்திரம் விநாயக பிள்ளை வீட்டை விட்டு சென்றதுமே கதையில சொல்லுதாரு, இந்த பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது,
உடம்பு சரியில்லாம காய்ச்சலுக்கு ஆட்படுறான் இந்த ராசையாங்கிற கதாபாத்திரம். அந்த நேரத்துல அங்க இருக்கிற தாத்தா வந்து, டேய் நீ இனிமேல் பள்ளிக்கூடம் போக வேண்டாம். நீ பள்ளிக்கூடம் போக வேண்டாம். இன்னைக்கு நீ ஓய்வு எடுத்துக்க அப்படின்னு தாத்தா என்ன சொல்லுதாருன்னா, அந்த பையன்கிட்ட சொல்லுதாரு. பையனும் பார்த்துட்டு, சரி தாத்தா சொன்னது கூட கொஞ்சம் தெம்பாயி என்ன பண்ணிடலாம், உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல தான் இருக்கணும். ஆனா பையன் என்ன பண்றான், ராசையாங்கிற கதாபாத்திரம் பேரன் போய் விளையாட போயிருந்தான். விளையாட போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு மூங்கில் குச்சியில கொடியை கட்டிக்கிட்டு என்ன பண்றான்னா, ஆஹ் கதையோட தொடக்கத்துல வந்து எப்படி வந்து தன்னை வந்து ஒரு பொதுவுடைமை சிந்தனையாளராக பேசுனானோ அதே மாதிரி ராசையா என்ன பண்றான், மூங்கில் குச்சியில ஒரு சின்ன கொடியவும் கட்டிக்கிட்டு, பதுக்கல்காரன் ஒழிக, கள்ள மார்க்கெட் ஒழிக, பதுக்கல்காரனை சிறையில் அடை அப்படின்னு நினைச்சுதான் கோஷ விடுதான். இது தாத்தாக்கு விநாயகர் பிள்ளைக்கு மீண்டும் ஒரு பயம் வருது. தன்னுடைய பேரனே ஒரு இந்து பத்திரிகையை படிச்சுக்கிட்டு அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுடைய முற்றத்தில் இந்து பத்திரிகையை படிச்சுக்கிட்டு இருக்காரு. பையன் பேரனுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, பையன் பள்ளிக்கூடம் போக வேண்டாம்னு அக்கறையில் இருக்க வைக்காரு. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய விளையாடக்கூடிய பசங்களோட சேர்ந்து ஒரு மூங்கில் குச்சியில ஒரு கொடியை கட்டிக்கிட்டு, கள்ள மார்க்கெட் ஒழிய பதுக்கல்காரனை சிறையில் இடன்னு பேரன் கோஷ விடுதான். இந்த கோஷத்தை விநாயகம் பிள்ளை கவனிக்காது. கொஞ்சம் அவர் மனசுக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்படுது. அதானி கள்ள மார்க்கெட் ஒழிய பதுக்கல்காரனை சிறையிடல அந்த கோஷங்கள் பிள்ளை அவர்களின் மனத்தையும் கொஞ்சம் ஆட்டி படைத்தது அப்படின்னு கதையில வருது. கொடிய வந்து தோளில் சாத்தியவாறு கம்பீரமாக தாத்தாவிடம் சென்றான் ராசையா. தாத்தா உடனே கூப்பிடுறாரு, டேய் இங்க வாடா அப்படின்னு பையன் நைசா பேரன் அழைக்காரு. அவன் கொடிய தோல்ல சாத்தியவாறு கம்பீரமாக தாத்தாவுடன் சென்றான் என இங்க ரகுநாதன் ஐயா கதையில பதிவு பண்ணுதாரு. அப்புறம் வந்து நீ டேய் இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொடி பிடிச்சிட்டு கோஷம்லாம் பண்ணக்கூடாதுன்னா போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு தன்னுடைய பேரனை பத்தி விநாயகர் பிள்ளை பேரங்கிட்ட சொல்றாரு. ஆனா விநாயகர் பிள்ளை என்ன பண்றாரு, அதட்டுத மாதிரி அதட்டிட்டு அப்படியே இப்படிலாம் போகக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லையில பையன் திருப்பி கேள்விட்டான். என் ஊர்வலம் என்ன, நீ ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொல்ற, நீ மற்றும் சுதந்திர தினத்து அன்னைக்கு சந்தி பிள்ளையார் கோயில் கூட்டத்துல காந்தி தொப்பி காந்தி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு போயிருந்தியே என்று திருப்பி அடைத்தான் விநாயகர் பிள்ளையை நோக்கி அந்த பேரங்கிற கதாபாத்திரம் திருப்பி பேசுறான். அது அன்னைக்கு மட்டும்தானா கண்ணு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ செஞ்சேன்னா உன்னை போலீஸ்காரன் புடிச்சிட்டு போயிடுவான் என்று பயமுறுத்தினார் கிழவர். என்ன பிடிப்பான், உன்னையும் தான் புடிச்சிட்டு போவான் என்று என்ன செய்வான் பதில் இந்த கதையில திரும்ப பேர தாத்தா கிட்ட பதில் சொல்றான். அப்புறம் தாத்தா பாக்காரு, இந்த பையன் படுகாலி பையா அப்படின்னு தாத்தா மனசுக்குள்ள பேரனை சொல்லிக்கிட்டுதாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு காய்ச்சல் வந்து அதிகமாகுது. தாத்தா வந்து பேரன் மேல அவ்வளவு பாசம் கொண்டவரா இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரமா தான் அந்த விநாயகர் பிள்ளை இருக்காரு. ஆனாலும் பேரனுக்கு வந்து காய்ச்சல் வந்ததும் காய்ச்சல் நேரத்துல விளையாட போகாதுன்னு எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கவே இல்லையே அப்படின்னு சலித்து கொண்டு என்ன பண்ணாரு, உட்கார்ந்துருக்காரு. காய்ச்சல் ரொம்ப உடல்நிலை அந்த பேரன் கதாபாத்திரத்துக்கு உடல்நிலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது, மோசமான நிலைக்கு போகுது. மருந்து வாங்க வேலுங்கிற கதாபாத்திரத்தை அனுப்புதாரு. வேலுங்கிற கதாபாத்திரம் வந்து கடைசியில பாத்தீங்கன்னா மருந்து வாங்க போறான் இரவு நேரத்துல. மருந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் வேலுவை திட்டணும்னு நினைக்காரு. சரி இவ்வளவு நேரம் கழிச்சு நாமளும் போனாலும் நமக்கும் இதே பிரச்சனை தான் வரும், நமக்கும் மருந்து கிடைக்காது அப்படிங்காரு. ரொம்ப மோசமான நேரத்துல அந்த கதையுடைய கதாபாத்திரம், கடைசி கதாபாத்திரம் அந்த பையன் தான். அந்த பையனை வச்சுதான் அந்த கதையவே முடிக்காது. கிழவர் கண்ணில் நீர் ததும்ப என்ன சொல்லுதாருன்னா, அந்த பையன் வந்து ரொம்ப உடல்நிலை மோசமான இந்த நிலையில முடங்குதான். என்ன முறக்குன்னா, கள்ள மார்க்கெட் ஒழிக, பதுக்கல்காரனை சிறையிலன அப்படின்னு ரொம்ப என்ன சொல்றான்னா ரொம்ப தள்ளாடுதான், உளறிக்கிட்டே இருக்கான்.
பேசல. அவன் சொல்ல சொல்ல இந்த தாத்தாங்கிற கதாபாத்திரமும் ஒரு கட்டத்துல கம்யூனிஸ்ட் கோஷத்தை வந்து பொதுவுடைமை கோஷத்துல அவன் கூடயே சேர்ந்து சொல்றாரு. ராசா புலம்பினான் கள்ளமார்க்கு. கிழவர் அவனுடைய குழப்பத்தை அவன் வழியிலே விட்டு திருப்பினார். ஓலிகை என்றார். கள்ள மார்க்கெட் என்றான் சிறுவன். ஓலிகை என்றார் கிழவர். பதுக்கல்காரனை என்றான் பேரன். சிறையில் அடை என்றார் தாத்தா. செங்கோடிக்கு என்றான் பேரன். சே என்றார் அவரது அனவரத விநாயகர் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஜன்னி அந்த காய்ச்சல் குறையவே இல்லை. நெளிவு குலைந்தது. வார்த்தைகள் உள்வாங்கின. பிறகு வெறும் முனங்கள். கிழவர் பையனை பார்த்து கொண்டே இருந்தார். குழப்ப நின்றது. மூச்சு மட்டும் திக்கி திக்கி திணறி வந்தது. பிறகு அதுவும் ஊசி மாதிரி இளைய ஆரம்பித்தது. இரவு 12 மணிக்கு மகனை பறிகொடுத்த கோமதியின் கதறல் பிள்ளை அவர்கள் வீட்டை உலுக்கியது. ஆழ பிறந்த ராசையாவின் சில்விட்ட உடலின் மேல் பிள்ளையவர்களின் கண்களில் இருந்து 2 சொட்டு வெந்நீர் விழுந்தது, தெரித்தது அப்படின்னு சொல்லி கதையை முடிக்காரு. கதையை முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சத்தால் ஏற்படக்கூடிய போராட்டங்கிற ஒரு மைய கருத்து ஆரம்பத்துல வருது. இடையில வந்து அனவரதம் பிள்ளை தன்னுடைய வாரிசு இல்லாம தன்னுடைய பேரனை வந்து என்ன செய்தாரு, தத்தெடுக்காரு. அந்த பேரன் யாருன்னா கோமதியுடைய மகனா, கோமதி அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் மகன் தன்னுடைய பேரனை வந்து வளர்த்தெடுக்காரு. செல்வ செல்வி மிக்க இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா அந்த விநாயகம் பிள்ளை இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பை ஆளக்கூடியவன் கடைசியில வந்து ஒரு பொதுவுடைமை சிந்தனையாக இருந்து இறந்து போறான். இதுல ஒரே ஒரு இடத்துல என்ன வரும்னா, காங்கிரஸ்காரங்களுக்கு வந்து கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு காங்கிரஸ்னா வேப்பல மாதிரி கசப்பு அப்படிங்கிற வார்த்தையை வந்து இடையில வந்து இந்த கதையில பேசுவாரு. இப்படி இந்த கதை முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு கதர் உடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விநாயகர் பிள்ளை பசுத்தோல் போர்த்திய புலி போல இருக்கக்கூடிய அந்த விநாயகர் பிள்ளை, பொதுவுடைமை சிந்தனையாளனாக இருக்கக்கூடிய அந்த ராசையா கதாபாத்திரம், முருகாயி வறுமையின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய முருகாயி பசியும் பட்டினியுமாக அரிசி கேட்டு வரக்கூடிய இந்த நிகழ்வு என கதைத்தளம் எங்கும் பொதுவுடைமை சிந்தனை தளத்தில் தோமுசி ரகுநாதன் ஐயா வந்து இயக்கியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நல்லா கதை சொன்னீங்க அப்படின்ற ஒரே வரியில சொல்லிட முடியாது. ஏன்னா நீங்க எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகள், அந்த கதையை கவனமாக எங்கள் மனதில் பதிய வைப்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த உத்திகள், பல்வேறு உத்திகளை எடுத்துக்கொண்டது, அதற்காக முதல்ல வாழ்த்துக்கள். நாளும் ஒரு அதிகாரத்துல என்ன சொல்றது, படைச்செருக்க அழகாக செருக்கில்லாமல் வென்று காட்டியவர்கள் நீங்கள். அதுபோல இன்றைக்கும் அப்படித்தான், ஆளவன் தான். உங்களுக்கு பெயர் பொருத்தமும் சரியாகவே அமைய பெற்றதாகவே நாம் பார்க்கிறோம். மகிழ்ச்சி. வழக்கம்போல் பின்னோட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய தோழர் சிவசுப்ரமணியம் அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முனைவர் மகாராஜன் அவர்கள் தோமுசி அவரின் ஆளவந்தான் கதையை ரொம்ப ஆற்றலுக்காக விளக்கி கூறினார். பாத்திரங்களாகவே நடித்தும் காண்பித்தார். ஒண்ணு விடாம கதையில எல்லாம் சொல்லி முடித்திருக்கிறார். இந்த கதை 10 பக்கத்துக்கு மேல இருக்கு. அதனால அவர் ரொம்ப மெனக்கிடல் செய்திருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. அவருக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிடுதோம். ஆனா நாங்க மட்டும் வாழ்த்தது இல்லை, உங்களை எல்லாருமே வாழ்த்துவாங்க. மகாராஜனா இருக்கணும் அப்படிம்பாங்க, மகாராஜனா வாழணும் அப்படின்னு எல்லாருமே பொதுவா உங்க பேரை சொல்லித்தான் வாழ்த்துவாங்க. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல விநாயகம் பிள்ளை முதல்ல இந்த சுதந்திர தினத்துக்கு மட்டும் காந்தி தொப்பி அணிஞ்சு கதர் சட்டை போட்டு இது பண்ணுது, கதர் வெட்டி கதர் சட்டை போட்டு இது பண்ணுது. அதான்
நாட்டுப்பற்று என்பதே வெளிவேஷம் அப்படிங்கிறது நல்லா தோமிசி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். அது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து விநாயகம் பிள்ளையின் தலையில் மழை துளி விழுந்தது அப்படின்னு அது அந்த 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 நிகழ்வுக்கு பொருத்தமா ஒரு என்னோட கைக்கு கவிதை அதனால சொல்றேன். பாவம் செய்தவன் தலையில் இயற்கை கொட்டு வைத்தது, பாவம் செய்தவன் தலையில் இயற்கை கொட்டு வைத்தது கல்மழை. பாவம் செய்தவன் தலையில் இயற்கை கொட்டு வைத்தது கல்மழை. அந்த இவர் விநாயகர் பிள்ளையின் பாவம் தானே செய்யறாரு, அவர் தலையில மழை வந்து கொட்டு வச்சு மாதிரி இருந்துச்சு. இல்ல பணமும் பொருளும் ஓரிடத்தில் குவிந்து கிடக்கிறது. அதுதான் ஒண்ணு. உலகத்திலேயே பஞ்சம், பசி, பட்டினி இந்த மாதிரி வருதுனாலே காரணம் என்ன? அதுக்கு அடிப்படை இதுதான். அதுதான் நம்ம இயக்கம் வந்து பொது உடைமை இயக்கமாக இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்க வேணும் அப்படிங்கிறதுல இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? மைய கருத்து என்னன்னா, பணக்காரர்கள் சேமித்து வைப்பது பதுக்கல் தான், ஏழைகள் சேமிப்பு தான் சேமிப்பு என்பதாகும். ஏழைகள் சேமிப்பு தான் சேமிப்பு என்பதாகும். பணக்காரர்கள் சேமிப்பது என்பது பதுக்கல் என்பதே ஆகும் அப்படிங்கிறது சொல்ல தோன்றுகிறது. தன்னுடைய பேரன் காய்ச்சல அவதிப்படுறான். அப்போ விநாயகம் பிள்ளை உணர்றாரு, தனக்கு வந்தால் தானே தலைவலியும் வயிற்று வலியும் தெரியும். அப்ப அவருக்கு வலி வந்ததும் அவரு அந்த கோஷத்தை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார். அவனோடு அவரும் கோஷத்தை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார். இல்ல யாரோ ஒருத்தர் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது, நினைவுக்கு வருது. பெற்றோர் தன்னுடைய சந்ததியினருக்கு சேமித்து வைப்பது என்பது அந்த சந்ததிகளை முடமாக்குவதுதான், முடவர்கள் ஆக்குவதற்கு செயலே தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் யாருன்னு எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. இந்த மாதிரி நல்ல இந்த சமுதாயத்திற்கு, இந்த நாட்டிற்கு அத்தியாவசியமான இன்றியமையாத கதை, அதை அழகாக எடுத்து சொன்னார். நீங்க தமிழ்துறை தலைவரா இருக்கீங்க, நானும் தமிழ் தான் படிச்சு பணியாற்றி நிறைவு பெற்றேன். நல்ல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி. மகிழ்ச்சி. அடுத்ததாக அம்மா விஜயலாமா. வணக்கம் தோழர். அதாவது எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். கதையை முதல்லயே நீங்க அறிவிப்பு செய்தீங்கன்னா ஃபுல்லா உட்கார்ந்து வாசிச்சு அப்புறம் அசை போட்டு அப்புறம் கருத்து சொல்றதுக்கு வசதியா இருக்கணும். இது கேட்கறத காட்டிலும் நம்ம வாசிப்புங்கிறது தனியா இருக்கும். இது சாயங்காலம் தான் அறிவிப்பு வர்ற மாதிரி இருக்குது. மிக குறுகிய காலமா போயிருது. அப்படிங்கும்போது கதைக்கு உள்ள போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கதையை கேட்டேன், நானும் மிக அருமையாக சொன்னார், வாழ்த்துக்கள். ஆனா அறிவிப்பு முதல்ல கொடுத்துட்டீங்கன்னா தனியா நம்ம உட்கார்ந்து வாசிச்சுட்டு அப்புறம் நிகழ்வுக்கு வரும்போது இன்னும் சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி தோழமையே. கவனத்தில் கொள்ளப்படும் என்பதற்காக இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சாளர் திடீரென மறுக்கல. அவங்களுக்கு ஒரு வேலைப்படு, அதனால மாற்று ஏற்பாடு செய்யற மாதிரி ஆயிடுச்சு. இனி அநேகமாக நாளையிலிருந்து அறிவிப்புகள் காலை நேரத்திலே வெளியிடப்படும் என்கிற செய்தியை நாம் பதிவு செய்கிறோம். ஆனா எங்களுக்கு நேரம் ஒதுக்கி அதை வாசிச்சுட்டு அதுக்கு உள்ள போயிட்டு அப்புறம் வந்தா சிறப்பா முழுமையாக இல்ல, அந்த கருத்தை நாமும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. வழி இல்லாமல் தான் அந்த மாதிரி நடந்தது. இனி வர்ற காலங்கள்ல குறிப்பா நாளையில இருந்து அது சரி செய்யப்படும் என்கிற உறுதியை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. யாராவது பின்னோட்டம் தரீங்களா? பொன் ஏழுமலை தோழர். வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது. ஒரு தோழர் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு காங்கிரஸ்காரர்களை கண்டா பிடிக்காது அப்படின்னா உண்மைதான். அது வேணா
அதை வந்து அப்போதைய காங்கிரஸ் வந்து பல பல பேருடைய பல தன்மையானவர்களுடைய குழுவாக இருந்தது. அதனால் அப்படி தான் இருக்க முடியும், வேறு எப்படியும் இருக்க முடியும், இயற்கை விதி அதுதான். ஆனால் கம்யூனிஸ்டுகள் இப்படி, ஆனால் அவங்க கூட அந்த மன உறுத்தலில் ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க. அம்பேத்கர் தான் ஏற்றினாரு பண்ணாலும் அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொன்னோம். ஆனால் அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் அவங்க கொண்டாடலை. அவங்க இந்த பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. தி கவர்மெண்ட் should enact legislation in such a way that the wealth created in the country should not be accumulated in the hands of few அப்படிங்கிறாங்க. இது வந்து பிரியாம்பிள் இருக்குது அது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களான்னா நடைமுறைப்படுத்தலை. அதுக்கு நேர் எதிர்மாறான திசையில் தான் இது போயிட்டுருக்குது. உலகமயமாக்கல் வந்து அந்த வேகத்தை வந்து அதிகரிச்சிருக்குது. அப்படிப்பட்ட மிக மோசமான சூழலில் நம்ம இருக்கிறோம். உற்பத்தி இருந்தும் மக்கள் பட்டினியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதனுடைய கூறு இதில் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளுடைய சிந்தனையை கிளறணும். ஆனால் நம்ம இருப்பது நிலையை வந்து ரொம்பவும் பலவீனமாக இருக்குது. இதை உணர்ந்து அதை நம்ம வந்து செம்மைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். தொடங்க மிக்க மகிழ்ச்சி. ஐயா, நீங்க எதுவும் சொல்ல வரீங்களா? மகாராஜன் ஐயா. அதாவது இந்த கதையை படிச்சதுல இருந்து அவருடைய கதை இல்ல, ஒரு கதையில பாத்தீங்கன்னா தோமுசி ரங்கநாதன் ஐயாவுடைய கதையில ஒரு கம்யூனிஸ்ட் சங்க தலைவர் வந்து காவல்துறை வந்து தேடுது. அது என்ன கதைன்னு கூட நான் சரியா பார்க்கல. தேடையில வந்து காவல்துறை வந்து அவரை விரட்டி போயில ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போயிருந்தாரு. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் வந்து பால் ஊட்டி கொண்டு இருக்காங்க. பால் ஊட்டி கொண்டு இருக்கையில அந்த கம்யூனிஸ்ட் அந்த தொழிற்சங்க தலைவரை காப்பாற்றுவதற்காக அந்த தாய் வந்து அந்த குழந்தைய வந்து தன்னுடைய வாசல் நடையிலேயே வந்து அடிச்சு 2 கால்களால் தூக்கி வாசல் நடையிலேயே அடிச்சு கொன்றதாக கொல்லுவாங்க. அப்போ காவல்துறை அந்த குழந்தை இறந்ததை அதிர்ந்து அப்படியே நின்றுதாங்க. அந்த கம்யூனிஸ்ட் சங்க தலைவர் வந்து தப்பிச்சு போயிருந்தாரு. இந்த கதைக்கு வந்து ஐயா தோமுசி ரங்கநாதன் அவர்களுக்கு வந்து இப்ப ஆரம்பத்துல வந்து நிறைய எதிர்ப்பு இருந்ததாகவும், அதே தோமுசி ரங்கநாத் ஐயா அதுக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவித்திருக்காங்க அந்த கதைக்கு. ஆனாலும் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கதையை நான் அப்படி எழுதியிருக்க கூடாது, மானிடத்தின் அன்பைதான் ஒரு இலக்கியம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோவியத்தில ஒரு கதையை வந்து திரும்ப பதிவு பண்ணுதாரு. அதாவது ஜப்பான்ல நினைக்கிறேன், ஒரே சரியா அந்த கதையை வந்து பதிவு பண்ணல பாத்தீங்கன்னா காவல்துறை அதாவது 2வது உலக யுத்தம் முடிவுக்கு வந்த நேரம், ஜெர்மனி வீழ்ச்சி அடைந்து விட்டது. ஆனாலும் போர் முற்றிலும் ஓய்ந்து விடவில்லை. பாசிசத்தின் தலைமையிடமான ரீஸ்டாக் கட்டிடத்தின் மீன் செங்கொடியை ஏற்ற சோவியத்தின் செஞ்சேனை வீரர்கள் 5 பேர் ஒருவராக போட்டி போட்டுக் கொண்டு செங்கொடியுடன் ஓடுகிறார்கள். கட்டட இடிபாடுகளுக்கு இடையே பிரசவத்துக்காக துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஜெர்மானிய பெண் குரல் அவர்களை தடுத்து நிறுத்தியது. புதிய உயிரை பிறப்பிக்கும் வழியில் அவள் துடித்துக் கொண்டிருந்தாள். செங்கொடியை கீழே வைத்துவிட்டு அந்த 5 பேரும் சேர்ந்து மருத்துவமனைக்கு சேர்ந்து கொண்டு செல்வதற்காக அந்த பெண்மணியை தூக்குகிறார்கள். சாலையின் இரு பக்கங்களிலும் பதுங்கியிருந்த ஜெர்மானிய ராணுவ வீரர்கள் அந்த செஞ்சேனை வீரர்களை ஒருவராக சுட்டுக் கொள்கிறார்கள். கடைசி வீரர் அந்த நிறைசூலியை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு பிறந்த குழந்தையின் குரலை கேட்டு மகிழ்ந்தபடி வெளியே வரும்போது சுடப்பட்டு இறக்கிறார். முகத்தில் புன்னகையுடன் அந்த செஞ்சேனை வீரன் மடிகிறான். இந்த கதையில் சுடர் விடுவது போல் யதார்த்தம் சுட வேண்டும் என ரகுநாதன் பேசி முடித்ததாக ஐயா பொன்னிலன் எழுதுகிறார். அதாவது ஒரு கம்யூனிஸ்டத்துல வந்து கம்யூனிஸ்டா இருந்து அந்த கதையில வந்து அன்புதான் பேசணும், மானுடனேயும் அன்புதான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் எழுதிய கதை வந்து தவறான கதை தான். நான் எழுதிய கதையுடைய கருத்தை நான் மறுப்பு தெரிவிக்க
நான் அப்படி எழுதியிருக்க கூடாதுன்னு ரங்கநாதன் ஐயா வந்து ஒரு உரையில் தெரிவித்ததாக அந்த செய்தியை நான் படித்தேன். இன்னைக்கு இந்த கதைக்கான தரவு தேடுகையில் அத்தகைய மாடு நேயமிக்க கதைகளை படைத்து வரும் ரகுநாதன் ஐயாவுடைய கதைகளை எனக்கு படிக்க கதை சொல்ல வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு கலைஞருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் ஐயா. நன்றி. தொடர்ந்து நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் தொடர்ந்து மிக்க மருத்துவர் ஆரம் ஐயா அவர். வணக்கம். கேக்குதுல்ல? கேட்குது மருத்துவர். இன்னைக்கு ஆளவந்தான் கதையை மகாராஜன் ஐயா அப்ப திடீர்னு கூப்பிட்டாலுமே மிக அருமையா வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு தெளிந்த நீரோடை போல எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து சொல்லிட்டாங்க. இது ஒரு நல்ல கதை. வந்து சுதந்திரம் அடைஞ்சு 8 நாள்ல நடந்ததா எழுதுறாரு. அந்த நிலைமையில எப்படி இருந்தது, யார் யார் எப்படி பிஹேவ் பண்ணாங்க, என்னென்ன மாதிரியான சூழல் இருந்ததுன்றத ரொம்ப அருமையா கொண்டு போயிருக்காரு. அந்த பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை அப்படின்றது கம்பன் சொன்னது. கம்பராமாயணத்துல கம்பன் வந்து தாமிரவர்ணியை வளர்க்கும் போது சொன்னது. அதுக்கப்புறம் அந்த கன்னடியன் கால்வாய் அப்படின்றதும் கல்லடைக்குறிச்சிக்கும் விக்ரம்சிங்கபுரத்துக்கும் இடையில இந்த கால்வாய் கன்னடத்தை சேர்ந்தவர்கள் வெட்டியதுனால அதுல கன்னடியர்களின் கால்வாய் அப்படின்னு அதுல ஒரு குறிப்பு வருது. இப்படி அவருடைய கேரக்டர் என்னன்னு சொல்றாரு. அவருடைய பேரும் ரொம்ப தோமுசி புதுமை பித்தன் இவங்க எல்லாம் தங்களுடைய புத்தி கூர்மையை அவங்களுடைய எல்லா எழுத்துலையும் உள்ள வைப்பாங்க. அந்த அனவரதம் விநாயகம் பிள்ளை. அனவரதம்னா என்னன்னு பார்த்தோம்னா எப்பொழுதும் எங்கேயும். இந்த அனவரதம் பிள்ளை வந்து நீங்க சுதந்திரம் அடைஞ்சு 8 நாள்ல இல்ல, எப்பனாலும் இவங்க இருந்துகிட்டா இருப்பாங்க. இந்த பிள்ளையினுடைய கேரக்டர், இந்த விநாயகம் பிள்ளையினுடைய கேரக்டர் நீங்க எப்பனாலும் எங்கனாலும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அனவரதம், எங்கேயும் இருக்கக்கூடியவர், எப்போதும் இருக்கக்கூடியவராக இருப்பாங்க. அப்படியெல்லாம் உள்ள போயிருக்கார். அவருடைய கேரக்டர் சொல்றாரு, பிராமண துவேஷம் கொண்டவர் தான், ஜஸ்டிஸ் பார்ட்டி அனுதாபிதான் இவரு அப்படின்றாரு. இப்ப வந்து இந்த சுதந்திரம் வாங்க போறோம் அப்படின்ன உடனே அந்த சுதந்திரம் கொடுக்க போறதுக்கு முன்னாடியே காங்கிரஸோட ஒரு நல்ல அணுகுமுறையை கடைபிடிச்சது ஆங்கில அரசு. அதனால தடியடி கிடையாது, சிறைவாசம் கிடையாது. சரி, அப்ப நம்ம இதுக்கு மாறிக்கலாம் அப்படின்னு காங்கிரஸுக்கு மாறிட்டதா உள்ள கொண்டு வர்றாரு. அந்த வங்காள சாக்கை, அது வந்து வங்காளத்துல இருந்து வாங்கிய துணியா இருக்கலாம், இல்ல கதரை கூட அந்த மாதிரி. நான் வங்காளத்துல இருந்து சாக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அந்த காலத்துல துணி வாங்கிட்டு வந்திருந்ததா அர்த்தம். இந்த இதெல்லாம் போயிட்டு அவருடைய இவரும் வந்து நிலச்சி வாழ்ந்தார்கள். எல்லா நிலச்சி வாழ்ந்தார்கள் போலவும் இவரும் சர்க்காருக்கு டிமிக்கி கொடுக்கிறவர் தான். ஒரு வரியில கடந்து போயிடுறாரு. இந்த சமூகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நிலச்சி வந்தாரா இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, சர்க்காருக்கு டிமிக்கி கொடுக்கிறதா. அதான் அவங்களுடைய பொதுவான பண்பு. எல்லாரையும் போல இவரும் அப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. அதுல அந்த வில் வண்டியில கதர் கொடியை கட்டுறது, இவர் அந்த கதர் ஆடை உடுத்துறது அப்படிலாம் போறாரு. ஒரு இந்த பதுக்கல் இதெல்லாம் போடும்போது எறும்பு ஈ கதையும் சொல்றாரு. நம்ம எறும்பு மாதிரி கிடைச்சதெல்லாம் சேமிச்சு வச்சுக்கிறோம், ஆனா ஈ மாதிரி அந்த ஊர்வலம் போறாங்களே அவங்க வந்து கள்ள மார்க்கெட் ஒழிக்க பதுக்கல் காரணி சிறையில் அடை அப்படின்னு சொல்றவங்க தான் ஈ மாதிரி வந்ததை சேமிக்க முடியாம போயிட்டாங்க. அப்புறம் அந்த பேரனுடைய காய்ச்சல், அது அவன் வந்து கன்வின்ஸ் ஆகுறான். அவனுக்கு வந்து அது ஈர்ப்பு வருது. அந்த பதுக்கல்காரனை ஒழிக்கணும், கள்ள மார்க்கெட்டை ஒழிக்கணும், பதுக்கல்காரனை சிறையில் அடைக்கணும்ன்ற அந்த கொள்கை கோஷம், இல்ல அந்த ஊர்வலம், அந்த கொடி பிடிச்சு போறது, அதெல்லாம் ஈர்ப்பு உண்டானதுனால விளையாட்டா கூட அந்த இதை சின்ன பிள்ளைங்கள அப்படி ஊர்வலத்தை ஒன்ன பார்த்தாங்கன்னா அது மாதிரி இமிட்டேட் பண்ணி விளையாடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இது. அவனுடைய காய்ச்சல் அப்போ எத்தனை நாள் காய்ச்சல் எல்லாம் சொல்லிட்டு போறாரு. அப்பவும் அவன் வந்து அந்த இதோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடாரு. அதாவது இதுல வந்து ஆளவந்தான் சொல்லிட்டு இவர் வந்து ஒருத்தர் தன்னுடைய வாரிசாக, தன்னுடைய மகபுள்ள வாரிசாக இவன் இருந்தவன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி முடிச்சிடாரு. ஆனால் இது முக்கியமானது என்னன்னா, கள்ள மார்க்கெட்டும் பதுக்கல்காரர்களும் இவர்களுடைய அசைவுகளும் எப்படி இருக்குது, இந்த சமூகத்தில் எப்படி இருக்கு, அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஒரு பொண்ணு வந்து கேட்கிறா,
ரூபாய்க்கு 3/4 படி கொடுத்தோம், இவன் என்னன்னா அரைப்படிக்கே ரூபாய்க்கு அரைப்படி கொடுத்தா போதுன்றா. இதே இது நாளைக்கு 1/4 படி ஆகுமா, அப்ப எவ்வளவு கிடைக்கும், இவட்ட கொடுத்தா இனி ஆட்டுக்கிட்டு எங்கேயும் நம்ம மாட்டிடக்கூடாது, ராத்திரியில வர சொல்லுவோம், இல்ல அந்த அவரை வர சொல்லி 200-300 மூட்டையை உடனே கொடுத்துடலாம் அப்படின்றதெல்லாம். பணம் என்ன பண்ணும்னா மேலும் மேலும் பணத்தை சேர்க்கத்தான் சொல்லும். அப்ப அது தயவு தாட்சண்யம் எல்லாம் பார்க்காது, பாவம் எல்லாம் பார்க்காது. அப்ப அதனுடைய கேரக்டரையும் ஒரு நிலச்சுவந்தார் ஒரு பதுக்கல்காரனுடைய குணாம்சங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த கதையில அருமையா சொல்லியிருக்காரு. மகாராஜன் தோழர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம இந்த கதையை முன்னாடி போடலாம், நம்ம ஏற்கனவே தோல்விசிக் ரகுநாதன் கதைகள் இப்ப பிடிஎஃபா போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், அதுல இருக்குன்னு நினைக்கிறது. இனிமே கூட கொஞ்சம் சீக்கிரமா போடுறத பத்தி நம்ம முன்னாடி யோசிக்கலாம். தோழர் இன்னைக்குள்ள நான் பொருளாதார இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம எருமலை தோழர் அது காங்கிரஸோட நம்ம சேர்ந்து போலாமா அப்படின்றதுக்காண்டி அதெல்லாம் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வகுப்பாத சக்திகளை முறியடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் பல ஜனநாயக முற்போக்கு ஐக்கிய முன்னணிய நம்ம கட்ட வேண்டிய காலத்தில் இருந்ததுனால அந்த மாதிரியான அரசியல் முடிவுகள் இருக்கலாம். அது இவர் அந்த காலத்தில் அந்த சுதந்திரம் அடைந்த போது என்ன இருந்தது என்பதை மிக துல்லியமாக அதுல சில இதெல்லாம் மணிலா சிகரெட்டுன்னு மணிலா சுருட்டுன்றது பிலிப்பைன்ஸினுடைய மணிலாவினுடைய உற்பத்தியான சுருட்டு, மிக தரம் வாய்ந்த சுருட்டு. அது மணிலா சுருட்டு குடிக்காங்கனாலே அவங்க மிக வசதியானவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தமாகும். அந்த புகையிலினுடைய சுவைன்னு சொல்றாரு, அது ஒரு கசப்பு சுவை இருக்கு, நிக்கோட்டின். அந்த இது ஒரு கசப்பு, இன்னொரு வார்த்தை கூட பயன்படுத்துவார், கசப்பும் ஒரு சந்தோஷத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு சுவை இருந்ததாகவும் சொல்லி போவார். நல்ல ஒரு இது அந்த கால புலங்கு பொருட்கள் எல்லாம் ஒரு கதை என்ன பண்ணுதுன்னா, இந்த மணிலா சிகரெட்டும் கனடியன் கால்வாய் இல்ல அந்த கம்பராமாயணத்துல சொன்ன இதெல்லாமே உள்ள கொண்டு இல்ல அந்த பேர் வைக்கிற துணி, இதெல்லாமே அவர்கள் அந்த கதையை செறிவூட்டுவதாக இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. நன்றி அவர்களே. நாளைய கதையை அறிவிச்சிடலாம். நாளைய தினம் ஆயிஷா சித்திக் அவர்கள் புதுமைப்பித்தனுடைய ஒரு நாள் கழிந்தது என்கிற சிறுகதையை நம்மோடு கதை சொல்ல இருக்கிறார்கள். இன்றைய தினம் நிறைவாக இருந்தது. நிறைய பேர் அது மாதிரி பின்னூட்டம் நிறைய போட்டிருக்காங்க. குறிப்பாக கீர்த்திகா அசோக், முனைவர் கீர்த்திகா அசோக் கதை சொல்லிய முறை மிக சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள்னு போட்டிருக்காங்க. ஏழுமலை தொடர்ந்து சிறப்பான பொழிவுன்னு போட்டிருக்காங்க. மேகலா, விநாயகம் பிள்ளை பேரன் இறப்பு கண் முன்னே கொண்டு வந்த முனைவர் மகாராஜன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பசப்பினி என்பது அந்த காலம் முதல் இப்போ காசா வரை உணவு வீணாக்குதல் இப்போ இருக்கும் பிள்ளைகளின் வாழ்வியலில் பழகிவிட்டது. இது போன்ற கதைகளின் வாயிலாக இளைய தலைமுறை அறிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுப்பு அருமை. நன்றின்னு போட்டிருக்காங்க. நன்றி தோழர்களே. நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளோடு இணைய வழியாக உங்கள் இல்லங்களில் இணைந்து பயணிக்கும். நன்றியும் வாழ்த்துக்களும்.